ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கேற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதுக்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும் நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். பன்னிரு ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். மீன ராசி, மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் விவேகம் அதிகரிக்கும். உங்களுடைய தவறுகளை திருத்தி நீங்க தகம் பதிப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏழை சனியில, ஜென்ம சனியில நிறைய கடந்து வந்துருச்சு. நிறைய உறவுகள் சார்ந்து, தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து நிறைய பேருக்கு விபத்துகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு இந்த மாதம் ரொம்ப அருமையா நீங்க கடந்து வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் இந்த சேர்க்கை. ஏன்னா புதன் 2 ராசிகளை பயணிப்பார், 3, 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு கேதுவோட சேர்ந்து 6, 7ல பயணிக்கும். இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒன்றும் நன்மை செய்யறவர் கிடையாது. அவர் கேதுவோட இணைவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு உடன் பிறந்தவருடைய ஒரு உதவிக்கரம் கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும். அவங்களால ஒரு நல்ல ஒரு உதவியை மூலம் நீங்க லைஃப்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடியது. உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். லக்னத்தில் இருக்கக்கூடிய ஜென்மசனி உங்களுக்கு அச்சம், பயம், ஒரு விரக்தி மனப்பான்மை, எதுலையுமே ஒரு முழுமையா செயல்பட முடியாத நிலை, இதெல்லாம் கொடுத்து உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருந்தது இல்லையா. இந்த குரு பார்வை அதை நிவர்த்தி செய்து உங்களுக்கு வேலையில, தொழில்ல, நல்ல பிசினஸ்ல, ஒரு கெரியர்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுத்துருன்னு சொல்லலாம். கணவன் மனைவி இது வரைக்கும் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அவங்க மூலம் ஒரு ஆதாயம், ஒரு அரவணைப்பு இந்த காலகட்டம் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த அச்சம், பயம், குழப்பம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம்.
புதிய நம்பிக்கையோடு அனைத்திற்கும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதம் திருமணம், தொழில், வேலை வாய்ப்பு அனைத்திற்கும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த மாதம் மாணவர்கள் அவங்களுடைய திறமை, நாலேஜ், டேலண்ட் இதன் மூலம் உத்வேகமாக பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்க ஞாயிறு தோறும் அம்மன் ஆலயங்கள்ல ஒரு சர்க்கரை பொங்கல் செய்து பிரசாதமா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கடன் பிரச்சனை தீர்வது, ஆரோக்கியம் மேம்படுவது, உங்களுடைய எதிரிகள் இருந்து உங்களுக்கு தொழில் எதிரியா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, இல்ல வெளியுலகத்துல ஒரு கந்திருஷ்டி இதெல்லாம் இருந்தா கூட அனைத்தும் நீங்கி சிறப்பாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா புரிந்து கொண்டு நடப்பீங்க. வீடு, வண்டி, வாகன யோகங்கள்ல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்பத்துல இந்த பிணக்குகள் நீங்கி இப்ப நிம்மதி ஏற்படும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனசோர்வும் உடல் சோர்வும் நீங்கி உத்வேகமாக மீனம் பயணிக்கும். இந்த மாதம் நீங்க அம்பாளுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சர்க்கரை பொங்கல் செய்து படைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம், நல்ல வண்டி வாகன யோகம்லாம் அமைவதெல்லாம், பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுலாம் உங்களுக்கு அருமையான பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து